போன எபிசோடோட கடைசியில் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே கட் பண்ணி இந்த எபிசோடுக்கு வந்தால் ஹீரோ பேலஸ்க்கு ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஓட் போடாமல் இருக்கீங்கன்னா மறக்காம போய் ஓட் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் நியூ கவர்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு நீ பேலஸ்குள்ளே வந்தோட்டியும் கண்டிப்பாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படியே ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போக சோசியல் மீடியான்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ஜப்பான் ஃபுல்லாக இப்போ இவங்களோட பேச்சு தான் நடந்துகிட்ருக்கு. ஹீரோவும் ஹீரோயின் என் கூட தான் தங்க போகிறான்னு சொல்ல, ஆனால் இருக்கவங்களாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பிரின்ஸஸோட ஒன்றா தங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பக்கத்தில் வந்து குயின் மதர் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, லியோனை நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு இப்போ குயினை பார்க்க போகிறாங்க. குயின் அவளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அதுக்கான உரிமையும் இருக்குது, அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்ல, குயின் மதருக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. அவளை தான் இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாதுங்கிறதுனால அங்கேருந்து லியோனும் கிளம்புறாரு. அதே டைம் மெஜிஸ்ட்ரியும் பிரின்ஸ் திரும்ப வந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தான் ஊட்டி வேறு விட்றாங்க. அந்த டைம் லியோனும் அங்கே வந்து நீ இன்னும் தூங்க போகலையான்னு கேட்க, இதெல்லாம் யார் சாப்பிட்றதுன்னு கேட்டால் எனக்கு ஆன்ட்டி ஊட்டி விட்டாங்கிற மாதிரி ஹீரோயினை கை காமிக்க, அதுக்கப்புறம் சரின்னு மெஜிஸ்ட்ரியும் தூங்க போகிறாரு. தூங்கிறதுக்கு முன்னாடி மதர் குயினை பார்க்குறீங்களான்னு கேட்க, அவங்களெலாம் பார்க்க முடியாது, நான் போய் தூங்குறேங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் போயிடுறான். என்னதான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னாலுமே 2 பேத்துக்குள்ளேயுமே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் உன் பக்கத்தில் தான் நிற்பேங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ஹீரோயினுக்கு கேட்க ஏதோ புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒன்றா தூங்க உள்ள ஒரு பெட்ஜெட் தான் இருக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி இழுக்க, இதனால அங்கே பெரிய சவுண்டே வருது. இதெல்லாம் வெளியே இருக்காங்க ஒட்டி கேட்டுட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் தான் போகலாங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்போ விடிஞ்சிருச்சு. பிரின்ஸ் இவ்வளோ நேரம் தூங்கினதே கிடையாது. இன்றைக்கி ரொம்ப நேரம் தூங்கிட்டாரு. சாவி தான் வந்து எழுப்பி விட்றாரு. எங்கே போனால் ஹீரோயின்னு கேட்க, அவங்க நேரமாக இருந்துருச்சு, கரெக்டாக டைமுக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல, அங்கே பார்த்தா ஹீரோயினை பற்றி தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் சும்மா இருப்பாங்களா, கெத்தை காமிக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் மாசாக கெத்தாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டு சொல்லிட்டு வராங்க. அதே டைம் மெஜிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு அந்த வயசான அவர் கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்காரு. இவர் ஆக்சுவலி நம்ம மெஜிஸ்ட்ரியோட கிராண்ட் ஃபாதர் போல். இவரோட பையனோட பையன் தான் இந்த மெஜிஸ்ட்ரி. அவர் மெஜிஸ்ட்ரி கிட்ட நீ எதுக்குமே எப்பயுமே பயப்படக்கூடாது, எல்லா விஷயத்துலையுமே நான் அவன் கூடயே இருப்பாங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி மெஜிஸ்ட்ரியோட அப்பா கொஞ்சம் பயப்படுவார் போல். அங்கே நம்ம ஹீரோக்கிட்ட அண்ணன்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறான், இதுக்கு மேலே நீயே சுயமாக முடிவெடுக்க கற்றுக்கணும், எதுக்குமே பயப்படாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அட்வைஸை போல. இதெல்லாம் இப்போ இருக்கிறவரும் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை பார்க்கறதுக்கு டேரெக்டாக ப்ரைமே வந்துடுறாரு. பிரைம் மினிஸ்டரே வந்து ஹீரோயின்ட்ட தனியாக பேசணும்னு சொல்ல, ப்ரைமும் உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா நம்ம ப்ரைமுக்கும் ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஹீரோயினும் பிரின்ஸ் லியோனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது, இப்போ எனக்குன்னு ஒரு அந்தஸ்து வர போகுது, எல்லாமே எனக்கு பிடிச்சி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ப்ரைமும் ஒரு ஏக்கத்தோடையே பார்க்க, அப்படியே கட் பண்ணால் இப்போ ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ அங்கே இருக்க அவரோட வேலைலாம் பார்த்துட்டு இருக்க, அங்கே அண்ணனோட ஃபோட்டோவையும் பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. அப்படி சோயும் வந்து இன்றைக்கி மதர் குயினுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல், அதனால் அவங்க வேலையில் என்ன போகிறதுன்னு கேட்க, அதையும் நானே பார்க்குறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணால் ஹீரோயின் நல்லா பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒருத்தன் முட்டையை எடுத்து அடிக்க, எப்படி நீ பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவங்க ஒரு ஆதங்கத்தில் முட்டையை தூக்கி அடிக்கிறாங்க. அவளும் இதுக்கு கரெக்டாக ரியாக்ட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே பிடிச்சிடுறா. இதனால் அந்த சண்டை கொஞ்சம் சுமூகமாக முடிஞ்சிருது. அப்படியே இந்த பக்கம் பிரின்ஸ் லியோன் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்த உடனேயும் அடேங்கப்பா இத்தனை நாளாக என்னடா பண்ணிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பிரைம் மினிஸ்டர் சர்ச்சு பக்கமே அதிகமாக வரமாட்டார். பட் ஆனால் இப்போ சர்ச்சில் போய் பாவ மன்னிப்புலாம் கேட்டுட்ருக்காரு. அங்கே இருந்த ஃபாதர் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது நல்லபடியாக முடிஞ்சால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி பிரைம் மினிஸ்டருக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். ஸ்கூல் டேஸ்லேயே ஹீரோயின் எதையாவது ஒன்று அடையணும்னு ஆசைப்பட்டா அதை எப்படியாவது எடுத்துருவா. அதனால தான் ஒரு நாள் ஸ்கூலில் எதையோ ஒன்று திருடுறதுக்காக உள்ளே போயிட்டு இருந்திருக்கா. இதை பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்காரு. அந்த டைமில் பிரின்ஸிபல்கிட்ட மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு பிரின்ஸிபலில் பிரைம் மினிஸ்டர் தான் டைவர்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் இவளோட வேலைத்தனத்தை காமிச்சிருக்கா. இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஒரு பக்கம் தப்புன்னு நினச்சிக்கிறாரு. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போக உள்ளே பார்த்தா ஹீரோயினோட அப்பா வந்திருக்காரு. இப்போ நீ என்ன திருட்டுத்தனம் பண்ணி இந்த ஒரு மேரேஜை நடத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதில் எந்த ஒரு சூழ்ச்சியுமே இல்லை, எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, சின்ன வயசில் ஹீரோயின் எதை வேணுமாலும் சாதிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணுமாலும் போவாங்க. அதனால தான் ஹீரோயின் நல்லா ஒய்ஃப் செத்துருப்பாங்க. இதை நினச்சிக்கிட்டே அப்பாவுக்கு ஹீரோயின் மேலே கொஞ்சம் கோவம்.
ஹீரோயின் என்ன தான் சாதிச்சாலுமே ஹீரோயினை பெருசாக வீட்டில் கண்டுக்க மாட்டாங்க. அண்ணனோட அதிகமாக மார்க் எடுத்தால் கூட பெருசாக ஒரு ரெகக்னேஷன் கிடையாது. அண்ணனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாலும் நமக்கும் வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. ஹீரோயின் சின்ன வயசில் பண்ண தப்பால் அதையே ஒரு காரணமாக வச்சு இவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பெருசாக உயிர் சேதம் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அவங்களுக்கான ஒரு பாதையை அவங்களே உருவாக்கியிருக்காங்க ஹீரோயின். இதெல்லாம் நான் தான் பண்ணாங்கிற மாதிரி ஒரு கௌரவத்தோடு நினச்சிக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்க நம்ம ஹீரோயினும் பயந்து போய் பேஸ்பால் பேட்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரின்ஸ் லியோன் தான் வந்திருக்காரு. வந்தவர் ஸ்ட்ரீட்டாக உள்ளே போக நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு சாப்பிட்றதுக்கு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னங்கிற மாதிரி கொடுக்க. என்னது நீங்களே சப்வேக்கு போய் எனக்கு பிடிச்ச பொருள் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்க. ஆமாம் நான் போனேன். அங்கே போனால் உன்னோட பேரை போட்டு ஒரு காம்போனே வச்சுருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சரி உன்னோட உடம்புலாம் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாசமாக கேட்க. ஹீரோயின்ட்டு இது வரைக்கும் யாருமே இப்படி கேட்டதே கிடையாது. எல்லாருமே வெறுத்து ஒதுக்க. ஆனால் இப்போ ஹீரோ கிட்டேருந்து ஒரு அன்பாக ஒரு வார்த்தை வர இதுக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. அதே டைம் மதர் குயினும் ஹீரோயினோட ஃபோட்டோலாம் பார்த்துட்ருக்காங்க. அந்த ரெட் ட்ரெஸ்ஸை போட்டு வந்ததெல்லாம் ஆக்சுவலி மதர் குயின் ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு பேராக சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் லியோனுக்கு ஏன் நாம் ஃபேவர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரின்னு கூட இருக்கவங்கள கூப்பிட்டு ஏதாவது ஒன்று வில்லத்தனமாக சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ ஹீரோயினை பேலஸ்க்கே கூப்பிட்டு வந்துடுறாரு. இனிமேல் ஹீரோயின் கொஞ்சம் நாளைக்கு இங்கே தான் தங்க போகிறாங்க மாதிரி சொல்ல. என்னது ஒன்றா தங்குறதா கல்யாணத்துக்கு முன்னாடின்னு சொல்ல. கொஞ்சம் கிட்ட வாங்குற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கும் அடுத்து என்ன சொல்கிறது, தங்க வைக்க முடியாதுன்னு சொல்கிறது. சரின்னு இப்போ ஹீரோயினுக்கான ரூமையும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரின்சஸ் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோயின் ரூம்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். அங்கே வேலை செய்கிற ஸ்டீவனும் வந்துட்டு நான் அவங்கள எப்படி கூப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க. இப்போதைக்கு நான் கம்பெனியோட ஓனர் தான், நீ எப்படி இருந்தால் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி நாங்கள் லேடிஷிப்னு கூப்பிட்டுக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் உன்னை எப்படி கூப்பிட்றதுன்னு கேட்க. என்ன நீங்கள் ஸ்டீவன்னே கூப்பிடலாம். நம்ம ஹீரோயின் அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு என்ன மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் ஃபோன் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்க எல்லாம் ஓகேவான்னு கேட்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் இப்போ நம்ம ஹீரோக்கு தான் ஃபுல் வேலையில் இருக்கார் இதை பற்றி சொல்ல. சரி நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி ஹீரோயின் அங்கே வந்துடுறாங்க. அங்கே ஹீரோயின் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ரீசனை சொன்னேன். பட் ஆனால் நீங்கள் உங்களோட ரீசனை சொல்லவே இல்லையே, நீங்கள் எதுக்காக அக்செப்ட் பண்ணீங்கன்னு அதை சொல்லுங்கன்னு கேட்க. என்னான்னு சொல்ல உங்ககிட்ட பணம் இருக்குது, எனக்கு இந்த டேக்ஸ் ரைடு அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது, அப்படி இருந்தாலும் நீ சமாளித்துருவாங்கிற மாதிரி சொல்ல. இது ஏதோ பொய்சாக்கு சொல்கிற மாதிரி இருக்குது, கரெக்டான ரீசன் சொல்லுங்கன்னு சொல்ல. நீ அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோயின் சும்மா சொல்லாதீங்க கரெக்டான ரீசன் சொல்லுங்கன்னு சொல்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்கும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுங்கன்னு தான் அவரும் நினைப்பார். மதர் குயினும் செர்வன்ட்ட இதுதான் சரியான நேரம், நம்மளோட விளையாட்டு ஆரம்பிக்கலாமாங்கிற மாதிரி சொல்ல. ஆக்சுவலி ரிச்சுவல் நடக்க போகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில ஆஃபீஸர்ஸ்லாம் வர. அங்கே வேலை செய்கிறவரும் எழுப்பி விட்றாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்க. அதுக்குள்ளானுங்க உள்ளே வந்துடுறானுங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன காரணம்னு கேட்டால் அன்னைக்கு மெஜிஸ்ட்ரி வீட்டில் தீ பிடிச்சதுக்கு நீங்கள் தான் காரணங்கள்லாம் சொல்கிறானுங்க. செர்ச்சிங் ஆர்டரை மதர் குயின் தான் கொடுத்துருக்காங்கிற மாதிரி சொல்ல. எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லை. அதனால் ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிட்டு ஹீரோயினும் எவ்வளோவா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் போகலை. என்ன காரணம்னு கேட்டால் ரிச்சுவல் அப்போ யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல. இதனடா வம்பா போச்சுன்னு சரி நம்ம அசிஸ்டண்ட்டுக்காச்சும் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து வரும் கண்டிப்பாக அவங்களால உள்ளே வர முடியாது, ஏன்னா அவங்க ஒரு சாதாரண சிவிலியன்னு சொல்ல. அன்றைக்கெல்லாம் உள்ளே வந்தாங்களேன்னு கேட்க. அன்றைக்கி அது ஃபங்க்ஷன் எல்லாருமே உள்ளே வருவாங்கன்னு சொல்ல. சரி நம்ம ஹீரோயினும் ஸ்டீவோட போய் கூட்டுற சொல்கிறாங்க. ஸ்டீவோடு வேகமாக வந்து ஓடுறாரு. அதே டைம் இவங்களும் வெளியே அரெஸ்ட் பண்ணிட்டு போக வெளியே பனிப்பெண்கள்லாம் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன். அவங்க முன்னாடி போக ஹீரோயின் ஏதோ சைக்கை கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. அதே டைம் ஸ்டீவோடும் கரெக்டாக அசிஸ்டண்ட் வர. அங்கே போய் ஒரு முத்திரையை காமிக்கிறாங்க. இது வந்து அரசு சின்னங்கிற மாதிரி. இவங்ககிட்ட எப்படா இவ்வளோ போய் அரசு சின்னம் வந்துச்சுன்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலி இந்த முத்திரையை ஹீரோயின் தான் சின்ன வயசில் திருடி இருப்பாங்களே அந்த முத்திரை தான் இது. இதை காமிக்க அவங்களும் வேறு வழியே இல்லாமல் உள்ளே விட்டுறாங்க. சரி அதுக்கப்புறம் அதை எப்படியா போய் பிரின்ஸ் கிட்ட சொல்லணும்ல. பிரின்ஸ் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா ஒரு சென்டரில் நின்றுட்டு இருக்கிறாரு. எப்படியோ சோவை பிடிச்சி கடைசியாக பிரின்ஸை கூப்பிட்டு வந்துடுறாங்க. வந்தவர் யாரை கேட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்க, சரியான ஆர்டர்லாம் இருக்கான்னு கேட்க. கரெக்டாக மதர் குயினை பற்றி அவங்களும் சொல்லலை. என்ன இருந்தாலும் என்னோட பர்மிஷன் வேணும்னு சொல்ல மதர் குயினும் அங்கே வந்துடுறாங்க. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க. அப்போ கரெக்டாக சோ ஏதோ சைகையில் காமிக்கிறாரு. உடனே அசிஸ்டன்ட் எட்டி ஒதிக்க ஹீரோயின் மயக்கம் போடுற மாதிரி வச்சு நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்கள தூக்கிடுறாங்க. இதை புரிஞ்சுட்டு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுக. இவங்களுக்கு இப்போ ஹோம் ரெஸ்ட் தேவை, உடம்பு சரியில்லாதவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோவும் கிளம்ப. போனவரை நடித்த வரைக்கும் போதும் எந்திரி, அவங்க மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எனக்கு இப்போ தான் புரியுது இங்கே இருக்கிற எல்லா பக்கமும் கத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மதர் குயினுக்கு செமையான கோவம். உள்ள இருக்கிற பூத்தடியெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்கிறாங்க. அதே டைம் ஹீரோயின்ட்டையும் ஹீரோ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு.
எல்லாம் கட் பண்ணால் ஹீரோயினும் வெளியே கிளம்ப எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தா நம்ம பிரின்சஸ் இருக்கிற அந்த ஒரு இடத்து பக்கமாக தான் போகிறாங்க. அங்கே போய் பிரின்சஸ் இருப்பாரான்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்க பார்த்தா நம்ம பிரின்சஸ் அந்த காம்பவுண்ட் மேலே எகிரி பார்க்குறாரு. உடனே நம்ம ஹீரோயினும் நான் உன்னோட கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்கேன்னு சொல்லி ஸ்டூலையும் போட்டு அது மேலே ஏறுறாங்க. ஏறினவங்க பார்த்துக்கிட்டே இருக்க டக்குன்னு பிரின்சஸ் என்னையும் நல்லா பாருங்கிற மாதிரி கன்னத்தில் கை வச்சு அங்கே கிஸ் பண்ணிடுறாரு. அப்படியே இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் அழுத்துவீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.